ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுடர் யார், எப்படிப்பட்டவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே நிஷாவுக்கு தெரிய வருது. தெரிய வந்தது மட்டும் இல்லாமல் நிஷா வேறு லெவலில் மாஸ் காட்டி தெரிய வந்த உடனே கட்டையால் அடித்து மண்டையை உடைக்கிறாங்க சுடருக்கு. எப்படி நிஷாவுக்கு எல்லா உண்மையுமே தெரிய வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சுடர் அந்த வீட்டில் இருந்துகிட்ருக்கா. அவள் ஏதாவது இந்த மல்லிகை பண்ணியே ஆகணுமே, அதுக்கு ரகுவோட உதவி கண்டிப்பாக நமக்கு அவசியமாக தேவை. ஏன்னா மல்லியும் விஜயும் ரொம்பவே க்ளோஸாக இருக்கிறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை சுடருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி பயங்கரமாக அவளை வெறுப்பேற்றி வேற விட்டுடுறாங்க. அதனாலே சுடர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். ரகுவுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரகு ஃபோனை எடு ரகு, நானே செம்ம காண்டில் இருக்கேன், எடு ரகு ப்ளீஸ் ரகு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அங்கே யாருமே எடுக்கவே இல்லை. அப்போ தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் இப்படியே விட்டு வச்சா சரி வராது, நம்மளே ஸ்ட்ரைட்டாக போய் பேசி இவளை தீர்த்துக்கட்ட ஒரு முடிவு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது மல்லி கேட்குறாங்க, எங்கே போகிற சுடர் அப்படின்னு கேட்கும்போது, எல்லாத்தையும் முடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறா. எல்லாத்தையும் முடிக்க போறியா, புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சுடர். அதுக்கு மல்லி கேட்குறதுக்கு சுடர் கூடிய சீக்கிரம் புரியும் என்னத்தை முடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சிம்பாலிக்காக சொல்லிட்டு வெளியே போயிடுறா. வெளியே போனா அப்படின்னா ஆட்டோ பிடிச்சி அந்த வீட்டுக்கு போயிடுறா. அந்த நேரத்தில் அங்கே நிஷா கார் ஓட்டிகிட்டு போகும்போது, என்ன அக்கா மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்காமலே உட்காந்து பார்த்துட்ருக்கேன். சுடர் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த நிஷாவுக்கு செம ஷாக்கு. என்ன எதுக்காக இங்கே போகிறா இவ அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு போகிறா. அதுவும் இந்த சுடர் திருட்டுத்தனமாக யாராவது வராங்களான்னு பார்த்துட்டு போனது எல்லாத்தையுமே நிஷா நோட் பண்ணிடுறா. ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிஷா கூடவே பின்னாடியே போகிறா. போனதுமே அந்த வீட்டுக்குள்ளேயும் போயிடுறா. வீட்டுக்குள்ளே போனால் அது தெரியாமல் போய் எட்டி பார்க்குறா. அப்போ தான் இந்த சுடர் போய்ட்டு கேட்குறா, ஏன் ரகு ஃபோனை எடுக்கவே இல்லை, நான் உனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஃபோனை ஏன் எடுக்க மாட்டேற அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே ரகு ஃபோன் தண்ணியில் விழுந்துடுச்சு சுடர், அதனால தான் எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தண்ணியில் விழுந்துருச்சா எப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி இங்கே போயிட்டே இருக்கும்போது கை இடறி விழுந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் ரகு. இதே எல்லாத்தையும் கேட்டேன் நிஷா, சுடரா, என்ன நம்ம அக்காவை போய் சுடர்ன்றான் அப்படின்ற மாதிரி இவளுக்கு படபடப்பாக ஆரம்பிச்சிடுது. அப்போ தான் நம்ம சுடர் பேசிகிட்டு இருக்கான், இந்த மாதிரி எனக்கு மல்லி தீர்த்து கட்டி ஆகணும், அதுக்கு முன்னாடியாச்சும் சரி இது வேற ஆள் போல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தா நிஷா. உண்மையிலே சுடர்னு ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க போல் அப்படின்ற மாதிரி மனசை தேத்திக்கிட்டே இருக்கும்போதே இங்கே மல்லியை கொலை பண்ணியே ஆகணும், அவன் என்னை ரொம்ப வெறுப்பேத்துறா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. மல்லியா, அப்போ இது நம்ம அக்கா தான், எதுக்காக இவங்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, இவன் எதுக்கு சுடர்னு கூப்பிட்றான், ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி நிஷா செம்ம கன்ஃபியூஸோட பார்த்துட்டு இருக்கா. அப்போ தான் இந்த ரகு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு சுடர், நீ மல்லியை கொலை பண்ணணும், அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணாத, விஜய் உன் கழுத்தில் தாலி கட்டுறானா 2 நாள் மட்டும் இரு, 2 நாள் அங்கே உள்ள எல்லாத்தையும் சுருட்டிட்டு வந்துடு, எப்படி கதிரேசன்ட்ட இருந்து 50 லட்சம் பணத்தை எடுத்தியோ அதேமாரியே விஜய்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நிஷாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அடி பாவி, அப்போ நீ தான் வீட்டில் உள்ள காசெல்லாம் எடுத்தியா, இது தெரியாமல் உன்னை அக்கா நினச்சி கூட வச்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கா நிஷா. உடனே இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாம் கேட்டுடுறா. அப்புறம் சரி நான் இங்கேருந்து போகிறேன், ரொம்ப நேரம் இங்கே இருந்தால் சரி வராது, நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இந்த மாதிரிலாம் அடிக்கடி வந்துட்டுருக்காது சுடர், யாராவது பார்த்தா என்ன ஆகும், இப்போ தான் எல்லாமே சக்ஸஸாக போயிட்டு இருக்குது, நம்ம நினச்சதை அடைய வேண்டிய நேரம் வந்துடுச்சு, இந்த நேரத்தில் நீங்கள் இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் உனக்கு கால் பண்ண நீ எடுக்கலை, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ ஏன் மல்லி உன்னை காண்டேத்துறான்னு சொல்லிட்டு நீ அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுற, அதிலெல்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணாத, பார்த்துக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி சொல்லி மனசை தேத்திட்டு இருக்காரு. இது உடனே வெளியே சரி நீ போ, உடனே போ அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்போமே. இப்போ கடகன் நிஷா வண்டி எடுத்துகிட்டு போகிறான். வண்டி எடுத்துகிட்டு போனால் அவங்க போயிட்டு விஜய் வீட்டில் உட்காந்துருக்கா. இவ வர்றா, ஆட்டோ பிடிச்சி லேட்டாக வரவுமே நிஷாவை பார்த்ததுமே எப்போ நிஷா சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது,
சும்மா தான்க்கா உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு அதான் வந்தேன் அப்படின்னு கேட்குறாங்க. நீ எங்கக்கா போயிட்டு வர்ற அப்படின்னு கேட்கும்போது, இங்கே எந்த பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போயிட்டு வர நிஷா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக போய் சொல்லுவேன். நிஷாவுக்கு கோபம் தாங்கலை. கோயிலுக்குன்ற நெத்தியில் விபூதி குங்குமம் எதுவுமே வச்சில்லையேக்கான்னு கேட்கவுமே உடனே சுடர் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். என்னடா இது, இவன் என்ன குறுக்கு கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கா, இவன் இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாளே அப்படின்ற மாதிரி அவளுக்கே வந்து டவுட் ஆகிடுது. எதுக்காக நிஷா இந்த மாதிரிலாம் கேட்குற? இல்லைக்கா நீ கோயிலுக்குன்னு சொன்னேன், ஆனால் நெத்தியில் எதுவுமே இல்லையே, அதனால தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. கோயில் சாத்திருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒழட்டிகிட்டு இருக்கா அவள் பாட்டுக்கும் இஷ்டத்துக்கு. அப்போ தான் நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போகலாம் இல்லை எதையும் முடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி போனான்னு சொல்லவும், ஆமாம் ஆமாம் அவங்க என்னத்தை முடிக்க போனாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே வந்து சுடருக்கு டவுட் ஆகுது. இவ ஏதோ சிம்பாலிக்காக சொல்கிற மாதிரி தெரியுதே அப்படின்ற மாதிரி பயங்கரமாக டவுட் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ தான் நிஷா வந்து போய் ஒரு கட்டையை எடுத்துகிட்டு வந்துட்டு, ஏண்டி நீ உண்மையிலுமே வந்து சுடர் தான் எங்கள் அக்கா பேச்சை கேட்டு எங்கள் அக்கா பேரை யூஸ் பண்ணி எங்கள் வீட்டில் 50 லட்சம் பணம் எடுத்தது இல்லாமல் இப்போ விஜய் மாமா வீட்டில் சுருட்டலான்னு வர்றியா? உனக்கு கொஞ்சம் கூட வந்து மனசாட்சியே இல்லையா? சரி நீ கெட்டவளாகவே இருந்துட்டு போ, நாங்களாம் எவ்வளோ அன்பு செலுத்தணும், அதுக்கேற்ற மாதிரி நடந்திருக்கணும்ல. ஆனால் அப்பயுமே வந்துட்டு விஜய் மாமா இப்போ கல்யாணம் பண்ணுறது கூட உன்னோட ஃப்ராடு வேலைக்காக கல்யாணம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அடின்னு பிடிச்சி மேயிரா நிஷா. வேறு லெவல் அடித்த அடியில் ரத்தமாக ஊற்றுது. நிஷா எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறா. நான் உன் அக்கா அப்படின்ற மாதிரி அவள் சொல்லவுமே, இன்னொரு வாட்டி அக்கா அது இதுன்னு எதனா சொன்னோன்னா உனக்கு அவ்வளோதான் மரியாதை, உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இதனால் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிஷா அந்த சொல்லு ஆளையே காணா. பிடிச்சி படம் பார்க்க போலாமா? வாமலை போலாம். உதறலாம் வேணாம் மலை, எட்டி மட்டும் உதவி மலை. சரி எனக்காக ஒரு பாட்டு பாடுது. மலை பாட்டு பாடக்கூடாது, பாடிடாதீ ஐயா. அதான் சொன்னா ஹாய் தான் சொன்னாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் நடு ரோட்டில் நிற்கிறோம். தடிய வண்டி ஓட்டாம தூங்குட நம்மளே. ஐயோ இப்படி பேசுறேன். சரி 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 ஓகே பாய். மல்லியை பிடிச்சிருந்தா ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. இதை பிடிக்கலன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எதை பிடிக்கலண்ணா? ஒன்றும் பிடிக்கலண்ணா, மக்கு சரியா பிடிக்கலண்ணா பண்ணிடுங்க மறக்காம. பிடிச்சிருந்தா ஓகே பாய். unsubscribe